ஹாய் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கிராஃப்ட் ஸ்பேஸில் உள்ள இந்த ஒரு பிங்க் கலர் பாக்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஷ் கலர் பாக்ஸை அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரீவியூ வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருந்தேன்னா, விம் தான் எடுத்திருந்தேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பபிள்ஸ்லாம் செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விம் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பஞ்சிங் மிஷினு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஓரியோ அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து குட்டியாக காம்பேக்டாக நானே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் செஞ்சுருந்தேன், மிரர் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்து மோல்டிங் க்ளே. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பிபிள்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் பிஸ்தாஷியல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் லைட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதாவது லைட் ஐட்டம்னால் க்ளோ ஆகிற லைட் ஐட்டம், ஓகேவா? இது வந்து சின்ன ஒரு பல்ப் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்ட்ரிங் லைட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த பல்ப் வந்து ஒரு சார்ஜரில் நம்ம மாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜுவல்லரி பாக்ஸில் வந்து கொஞ்சம் டெடி பேர்ஸ் உள்ள அந்த பீட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பிளாக் பீட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்டல் மட்டு. இது ஸ்லைமு, ஓகேவா? உங்களில் யாருக்கு ஸ்லைம்லாம் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெல்லி ஸ்லைம் பிடிக்குமா இல்லை மட் ஸ்லைம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஜெல்லி ஸ்லைம் தேடி பார்ப்பேன், பட் ஆனால் எனக்கு கிடைக்காது, ஓகேவா? ஸோ அதை தான் ஏமாந்துட்டு வருவேன் நான் ஸ்லைம் வாங்கும் போதெல்லாம். இந்த ஸ்லைமில் விளையாடும்போது பெரியவங்கள்லாம் கூட சின்ன பசங்க மாதிரி விளையாடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இதில் வந்து குடியாக நிறைய ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அது வந்து ஃபோம் ஷீட், ஓகேவா? இது ஏதாச்சும் கிராஃப்ட்லாம் பண்ணி வைக்கும்பொழுது அந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் இருக்குமா, ஸோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வைப்பேன். இது வந்து பேண்டு. இது வந்து பெயிண்டிங்லாம் பண்ணும்போது துடைக்கிறதுக்காக. அடுத்து 2 ஹேங்கர்ஸ். எதுக்குன்னா, ஏதாச்சும் கிளாத் பெயிண்டிங் பண்ணும்போது மாட்டி காய வைக்கிறதுக்காக. அடுத்து கோம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கார்டு. அடுத்து வந்து இது சர்க்கிள்ஸ்லாம் போடுறதுக்காக இந்த ஒரு ஸ்கேல் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து டஸ்டர் மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக. இதுக்குள்ளே வந்து காட்டன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா? இந்த க்ரீன் கலர் பாக்ஸை திறந்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது இந்த பெல் பின்ஸ் தான் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பெல் பின்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பெல் பின்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, எல்லாமே தீர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ஐஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் பேப்பர் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். 2 பட்ஸ் வந்து வச்சுருக்கேன். 2 பட்ஸ்னால் 2 பேக்கெட் ஆஃப் பட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 நியூ இயர் டாப்பர் வச்சுருக்கேன். கேக்கு வாங்கினம்போது கலெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் பலூன்ஸ் வச்சுருக்கேன், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டி ஃபேன் மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நிற்க வச்சுக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சின்ன கால் வச்ச ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி இந்த பட்டன் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ திறக்கும் போதே அப்படி தான் கீழே விழுந்துருச்சு. ஓகே, எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜர் தான் எங்கே போணுச்சுன்னே எனக்கு தெரியலை. நானும் தேடி பார்த்தேன், எங்கே போணுச்சுன்னே சுத்தமாக தெரியலை. ஓகே, ஸோ இப்படி தான் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது வந்து ஒரு ஹேண்டி ஃபேன் மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.